படத்துடைய லெங்த் வந்து ஏறக்குறைய ஒரு 2 மணி நேரம் 27 நிமிஷம். ஒரு விறுவிறுப்பான, போர் அடிக்காத, என்கேஜிங்கான ஒரு திரைப்படத்தை நிச்சயமா என்னால் வந்து உறுதி செய்யும். படத்தில் வந்து ஏறக்குறைய ஒரு 4 காலகட்டங்கள் இருக்கு. சரிங்க, 12 வருஷத்துக்கு முன்னால, 9 வருஷத்துக்கு முன்னால, 6 வருஷத்துக்கு முன்னால தற்சமயம். ஆக்சுவலாக தற்சமயம் தான் பெருசு. அஜித் சாருடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தின் மிகப்பெரிய ஹைலைட். நான் ஒரு ஆடியன்ஸாக தான் இந்த படத்தை ஆக்சுவலாக நான் அதை ஷூட் பண்ணும்போது சரி, அதுக்கப்புறம் அர்ஜுன் சார், இவங்க 2 பேரும் வரக்கூடிய அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து படத்தில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். சார் வந்து ஓகே, ஏறக்குறைய 12 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா பிளாக் ஹேர் பண்ணணுமா அப்படின்னு தான் கேட்டார். எத்தனையோ பேருக்கு வந்து முடி சின்ன வயசுல நரைச்சிருது, ஸோ அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டார். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அஜித்குமார் நடிப்பில் விடாமுயற்சி பிப்ரவரி 6 முதல் உலகமெங்கும். ரெட் ரோல் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். மகள் திருமேனி சார், வணக்கம் சார். சார் பல வருடம் கழித்து சந்திப்போம். தருடம் படத்தை லாஸ்ட் பண்ணது. ஆமாம், அது ஒரு இனிமையான இன்டர்வியூ. அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. எஸ், அண்ட் வந்து இது கோயின்சிடன்ஸ் தான் தெரியல, ட்ரெஸ் காஸ்டியூம் கலர் அப்படி மாறி இருக்கு. எஸ் சார், வேவ்லென்த். விடாமுயற்சி நீங்கள் டைரக்ட் பண்ணுறீங்க அப்படின்னோடனே எனக்கு பர்சனலாக வந்து அது ரொம்ப அது கனெக்ட் ஆன ஒரு ஃபீல் வந்துருச்சு. அது அந்த இன்டர்வியூ பண்ணதுனாலே அப்படிங்கிறது என்னன்னு தெரியல, அது பர்சனலாக ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு. இன்டர்வியூ எண்டில் கேட்பாங்க சார், ஒரு இன்டர்வியூ நடந்துட்டு இருக்குன்னா எண்டில் இந்த கொஸ்டின் கேட்பாங்க. நான் ஸ்டார்டிங்கில் கேட்குறேன் சார், விடாமுயற்சி நாங்கள் இப்போ உள்ளே போகிறோம், ஏன்னா லாக்டவுன் லோடன்னு சொல்லிட்டு பிக்சர்லாம் போடுறதுக்கு அப்புறமே வந்து இன்னும் ஒரு ஹைப் ஆகிடுச்சு. நாங்கள் இப்போ தேட்டருக்குள்ளே போகிறோம் அப்படின்னா என்ன எதிர்பார்த்துட்டு போகணும் சார்? ஏன்னா நார்மல் ட்ரைலர் வந்ததுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, இந்த பிடிஎஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் இன்னும் தூக்கிடுச்சு, அதான் கேட்குறேன். படத்துடைய லெங்த் வந்து ஏறக்குறைய ஒரு 2 மணி நேரம் 27 நிமிஷம். ஒரு விறுவிறுப்பான, போர் அடிக்காத, என்கேஜிங்கான ஒரு திரைப்படத்தை நிச்சயமாக என்னால் வந்து உறுதி செய்ய முடியும். அஜித் சார் ஒரு அழகான, ஆக்டிவான, துருதுருப்பான ஒரு அஜித் சாரை நீங்கள் பார்க்கலாம். அஜித் சார் வந்து ரொமான்டிக் போர்ஷன் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஒரு அழகான ரொமான்டிக் போர்ஷன் ஒன்று உண்டு. அண்ட் அஜித் சாருடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு டைரக்டராக அஜித் சாருடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தின் மிகப்பெரிய ஹைலைட். நான் ஒரு ஆடியன்ஸாக தான் இந்த படத்தை ஆக்சுவலாக நான் அதை ஷூட் பண்ணும்போதும் சரி, அந்த படத்தை எடிட் பண்ணும்போதும் சரி, நான் ஒரு ஆடியன்ஸ் மனநிலையில் இருந்து தான் அதை வந்து ஷூட்டும் பண்ணினேன், எடிட்டும் பண்ணினேன். ஸோ ஐ என்ஜாய்டு வாட்சிங் அஜித் சார்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். அது நிச்சயமாக இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் அர்ஜுன் சார், இவங்க 2 பேரும் வரக்கூடிய அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து படத்தில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் இருக்கும். ஸோ ஐ கேன் assure you of 2.5 hours of an interesting watch, an interesting film that will keep you engrossed. சூப்பர் சார். ஓகே, இப்போ சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, அழகான ஒரு அஜித் சார் நாங்கள் பார்க்க போகிறோம், பெர்ஃபார்மன்ஸ் வைன்ஸ் அப்படின்னு. அழகான அப்படின்னு சொல்லும்போது இந்த கெட்டப்பில் இருக்க அஜித் சார் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் சார். ஆனால் ஸ்டில்ஸில் பார்த்தோம் ஒரு அஜித் சார் இதே லுக்கில் பிளாக் ஹேர் பண்ணி ஒரு ரொமான்டிக் போர்ஷன்ஸ்லாம் சொல்கிறீங்க. அது பார்க்கும்போது தெரிந்த ரோட் சைட்ஸில் நடக்கும் போதாக இருக்கட்டும், அந்த சீன்ஸ், அந்த ஸ்டில்ஸு, கிச்சனில் மேமோட அந்த த்ரிஷா மேமோட இருக்க ரொமான்ஸ் சீக்வன்ஸ் அப்படிங்கும்போது எவ்வளோ ரசிச்சிங்க சார் நீங்கள்? ஏன்னா எழுதும்போது ஒரு ரசிப்பு இருந்திருக்கும், நீங்கள் உங்கள் எழுத்துக்கு ஒரு ரசிப்பு இருந்திருக்கும், அதை பார்க்கும்போது எவ்வளோ ரசிச்சிங்க சார்? படத்தில் வந்து ஏறக்குறைய ஒரு 4 காலகட்டங்கள் இருக்குது. சரியா? 12 வருஷத்துக்கு முன்னால், 9 வருஷத்துக்கு முன்னால், 6 வருஷத்துக்கு முன்னால் தற்சமயம். ஆக்சுவலாக தற்சமயம் தான் பெருசு. இந்த 4 காலகட்டங்களும் ஏறக்குறைய படத்தினுடைய துவக்கத்திலே வந்துடும். அஜித் சாரை வந்து ஆக்சுவலாக 12 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தார், அவர் அதே தோற்றத்தில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டணும். 12 வருஷத்துக்கு முன்னாடி அஜித் சார் எப்படி இருந்தார், அதை மறுபடியும் நம்ம திரையில் காண்பிக்க போகிறோம். ஸோ we took great care and we were excited. சரியா? சாருடைய அந்த விண்டேஜ் லுக்கு, சாருடைய அந்த விண்டேஜ் சாம், நாங்கள் வந்து சாருக்கு வந்து சீனெல்லாம் சொல்லிட்டோம். இன்ஃபேக்ட் சார் வந்து ஷூட் போகிறதுக்கு முன்னாடி முழு கதையும் கேட்டுட்டார். ஸோ அவருக்கு தெரியும் என்னென்ன காலகட்டங்கள் இருக்குது, என்னென்ன சீன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லாருக்கும் தெரியும். அசர்பைஜானில் ஃபஸ்ட்டு டே நாங்கள் ஆரம்பித்ததெல்லாம் இந்த தற்சமயம் லுக்கு தான். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த லுக்கு தான். இதில் தான் வந்து ஷூட் நடந்துகிட்டு இருந்தது. ஏறக்குறைய ஒரு ஃபஸ்ட்டு ஷெட்யூல் முழுக்க அப்படி தான் போச்சு. அதுக்கப்புறம் இந்த பீரியட் சார்ந்த ஒரு சீன்ஸை நாங்கள் படமாக துவங்கும்போது, ஸோ சார்கிட்ட வந்து ஏற்கனவே நிறைய டிஸ்கஷன்ஸு, லுக்கை பற்றிய டிஸ்கஷன்ஸ், இது எல்லாமே நடந்துருந்தது. சாரும் வந்து மைண்டில் வந்து ஒரு லுக்கை ஒன்று
ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் சரியா. எங்களுக்கு தெரியும் மெயினாக சார் வந்து என்ன மாதிரியான ஒரு முனைப்போட வருவார், என்ன மாதிரியான ஒரு தயாரிப்போட வருவாருங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனாலும் அவர் வந்து நின்ன போது எங்களால் வந்து ஒரு அதுவும் நீங்க ஸ்டைலிங்ல எப்படி அந்த அந்த லுக்குக்கு ஏத்த மாதிரியான அந்த ஸ்பெட்ஸை சூஸ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல சார். ஆப்டா உட்காந்து. நான் ஒன்று சொல்லுவேன், அந்த ஸ்பெக்ஸை சூஸ் பண்ணது சாரே தான். ஓகே ஓகே. தட் வாஸ் சர்ஸ் டெசிஷன். ஓகே 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 ஓகே. பட் அது அவ்வளோ அழகாக பொருந்துருச்சு. அவ்வளோ சாமிங்காக அவ்வளோ அழகாக இருந்தார் அவர். செட்டில் வந்து எல்லாருமே வந்து எங்களுடைய வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி, எங்களுடைய பணியை துவங்குறதுக்கு முன்னாடி we were all just admiring him because he was so handsome and ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஒரு டைம் மெஷினில் ட்ராவல் பண்ணி பின்னால் போன மாதிரி இருந்தது எங்கள் எல்லாருக்கும். நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி அஜித் சார் கூட ஒர்க் பண்ண இயக்குநர்கள்ட்ட நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ சார் அந்த கேரக்டர் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அது பண்ணுவார் ஓகே அப்படின்னு. ஆனால் மேக்ஸிமம் சார் வந்து நான் என்ன ஒரிஜினல் லுக்கோ அதிலே இருக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லுவார். அது கன்வின்ஸ் பண்ணிங்களா இல்லை சாரே அக்செப்ட் பண்ணிட்டாரா சார்? ஐ திங்க் இஸ் சாருக்கு வந்து தன்னுடைய ஹேரை கலர் பண்ணுறது பிடிக்காது. அவர் எந்த விதமான போலித்தனமும் இல்லாத ஒரு மனிதர். நிஜ வாழ்க்கையில் மட்டும் இல்லை, ஸ்க்ரீனில் கூட அவருக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு தயாரிப்புகளில் வந்து செய்கிறதுல பெரிய ஆர்வம் இருந்ததே இல்லை. இன்ஃபேக்ட் when I narrated the story to him, சார் வந்து ஓகே ஏறக்குறைய 12 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா பிளாக் ஹேர் பண்ணணுமா அப்படின்னு தான் கேட்டார். எத்தனையோ பேருக்கு வந்து முடி சின்ன வயசுல நரைச்சிருது, ஸோ அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டார். எனக்கு வந்து சார் எப்போதுமே ரொம்ப நிர்பந்திக்க பிடிக்காது. எனக்கு சாருக்கான ஸ்பேஸையும் சாருடைய உணர்வுகளுக்கான மரியாதையையும் கொடுக்கணும் அப்படின்னு, அந்த ரெஸ்பெக்டை கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். இருந்தாலும் மனசில் வந்து அவர் அந்த மாதிரி கொஞ்சம், ஏன்னா 12 வருஷத்துக்கு முன்னாடி அந்த லுக்கை ப்ரெசென்ட் பண்ணால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஸ் அ ஃபேன் எனக்கே வந்து ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட். சரி, அண்ட் ஆடியன்ஸ் தியேட்டரில் வந்து பார்க்கக்கூடிய மக்களுக்கு அது எவ்வளோ பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட்டை ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு 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 ஆர்வம் தான் இல்லையா. ஸோ சார்கிட்ட ஒரு 2 தடவை ரிக்வெஸ்ட் பண்ணினேன். சரி மகள் சார் நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார். பெருசாக அவர் வந்து பிடி கொடுக்கல. ஓகே. ஆனாலும் நான் ஒரு நம்பிக்கையில் இருந்தேன். அன்னைக்கு அவர் அந்த லுக்கோட வந்தார். வி வர் ஷூட்டிங் இன் அசர்பைஜான். அசர்பைஜானில் வந்து ஆக்சுவலி ஒரு ஓல்டு சிட்டின்னு ஒன்று இருக்குது. ஏறக்குறைய ஒரு யூரோப்பியன் ஃபீல்ட்லேயே இருக்கும். ஒரு 19th century யூரோப்பியன் சிட்டி எப்படி இருக்குமோ அந்த லுக்கில் இருக்கும் அந்த ஏரியா. ரொம்ப அழகான ஒரு ஏரியா அது. அந்த ஸ்ட்ரீட்ஸே ஏறக்குறைய அந்த மாதிரியான ஒரு ஈவினிங் ஆனால் அந்த மாதிரி ஒரு லைட்டிங்கில் தான் இருக்கும். ஸோ சார் வந்து அவருடைய அந்த ஷர்ட்டை போட்டு, அந்த பிளாக் ஷர்ட் போட்டு, கண்ணாடி மாட்டிக்கிட்டு, அந்த ஹேரை வந்து பிளாக் பண்ணிட்டு வந்தார். ஸோ வி வர் ஆல் ஸ்டண்ட். அதான் நான் சொன்னேன், ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி போன மாதிரி இருந்தது எங்கள் எல்லாருக்கும். ஈவன் ட்ரிஷா ஐ திங்க் வாஸ் ஸ்டண்ட். ஓகே, எல்லாருக்குமே ஒரு மாதிரி இருந்தது. கண்டிப்பாக. ஓகே சார். இப்போ இப்போ ஒரு மாஸ் ஹீரோ அவர் உள்ளே வராரு போது அந்த டைரக்டர் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும், அவருடைய எழுத்து மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும். எஸ்பெஷலி நீங்கள் அப்படின்னாலே அந்த பசில் கேமில் பயங்கரமாக விளையாடுற ஒருத்தர், அந்த த்ரில்லர் ஜானர்ஸ், அந்த கதையாக உங்கள் வடிவத்தில் சொல்லும்போது, இப்போ நாங்கள் உள்ளே வரோம் சார், தேட்டருக்குள்ளே வரோம் அப்படின்னு சொல்லிட்டோன்னா இந்த 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 சீக்வன்ஸ்லாம் வந்து தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. இனிஷியல் சீக்வன்ஸ் சீக்கிரம் தேட்டருக்குள்ளே போயிடணும், அடிச்சு பிடிச்சி போனாலும் இந்த இந்த சீக்வன்ஸ்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரியான எலிமெண்ட்ஸ் ஏதாவது இருக்காது? பொதுவாக எந்த டைரக்டருமே ஒரு படம் பண்ணும்போது, ஏன்னா தியேட்டர்ஸில் கரெக்ட் டைமுக்கு ஆடியன்ஸ் வந்துடுவாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அவங்க வந்து ஒரு 5 நிமிஷமோ ஒரு 10 நிமிஷமோ ஆடியன்ஸ் வந்து செட்டில் ஆகிறதுக்கு டைம் கொடுக்குற மாதிரி தான் ஸ்க்ரீன் ப்ளே அமைப்பாங்க. ஸோ உடனே கதை ஆரம்பிச்சிட வேணாம், ஏன்னா ஆடியன்ஸ் வரட்டும், செட்டில் ஆகட்டும். அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்லேயுமே வந்து ஆடியன்ஸ் வந்து உட்காந்து செட்டில் ஆகி படம் பார்க்குறதுக்காக கொஞ்சம் ஒரு ஆரம்பத்தில் வரக்கூடிய சீன்ஸ் வந்து கதைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இல்லாத சீன்ஸாக தான் பார்த்து அமைப்பாங்க. எனக்கும் அதில் உடன்பாடு தான். நான் பெரும்பாலும் நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு சீனில் இருந்தே நம்ம வந்து கதைக்குள்ள ஆடியன்ஸை கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினைப்பேன். இந்த படத்தில் எது ஹைலைட்டு எது மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா. இந்த படத்தில் வந்து ஒரு கதை இருக்குது. இந்த கதையை வந்து அதான் நான் சொல்கிறேன், ஏறக்குறைய ஒரு 2.5 மணி நேரம் அந்த கதை சொல்லியிருக்கோன்னா, இந்த கதையில் இருக்கக்கூடிய அத்தனை சீன்ஸுக்கும் இடையில் ஒரு கோர்வை ஒன்று உண்டு. ஒரு இந்த சீன்னால தான் அடுத்த சீன், அந்த சீன்னால தான் அடுத்த சீன் அப்படிங்கிற ஒரு ட்ராவல் ஒன்று இருக்குது.
2.5 மணி நேரமும் உங்களை என்கேஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இதுதான் ஹைலைட்டு, இதை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு டைரக்டராக நான் என்ன சொல்லுவேன்னா, படத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் எதையும் மிஸ் பண்ணாதீங்க. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அஜித்குமார் நடிப்பில் விடாமுயற்சி February 6 முதல் உலகமெங்கும்.